கடந்த நாட்கள் இரவில் கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறைய முன்மாதிரிகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக கர்த்தர் வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றமாக இருந்துச்சு. 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். அந்த 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆண்டவர் அவருடைய 3.5 வருட அந்த ஊழியத்தில் அவர் கற்றுக் கொடுத்தது கொஞ்சமே இல்லை. யாருமே அவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்க முடியாது. அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதை பார்த்து படித்து கொண்டால் போதும், இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ்ந்துடலாம். தாழ்மையாக வாழணுன்றத ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி பொறுமையாக இருக்கணும், எப்படி விட்டு கொடுக்கணும், இது எல்லாத்தையும் வெறும் வாயினாலே அவர் சொல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையாகவே அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு, இல்லை நான் இப்படி இருக்கிறேன், அதனால நீங்க என்னை பின்பற்றுகிற பிள்ளைகள் இப்படி இருக்க முடியும் என்கிறதை கர்த்தர் உணர்த்தி விட்டு கடந்து போனார். ஆனா உலகத்தில் நிறைய மனிதர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கடவுள்கள் இருக்கிறாங்க, மகாத்மாக்கள் இருக்கிறாங்க, ஆனால் இயேசுவை போல ஒரு முன்மாதிரியை இந்த உலகத்தில் வச்சிட்டு போனது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நல்லவர்களுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மேல வைத்த அன்பின் நிமித்தம் நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே ஆண்டவர் கொடுத்துட்டார். அதனால இந்த உலகத்தில் நான் இவரை ஃபாலோ பண்றேன், நான் இந்த மனுஷனை ஃபாலோ பண்றேன்னு யார் வேண்டுமென்றாலும் தங்கள் நெஞ்சை தட்டி கொண்டாலும் நான் நம்புறேன், உண்மையாய் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமாகிய நம்ம தான் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் நம்மை போல பாக்கியம் உள்ளவர்கள் ஒருவர் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு காரியத்தை ஆண்டவர் வச்சுட்டு போயிருக்கிறார், சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர் தாழ்மையினுடைய சிகரம் அப்படின்னு அவரை அழைக்கலாம், அவர் பொறுமையின் சிகரம் அப்படின்னு ஆண்டவரை அழைக்கலாம், அவர் அன்பின் சிகரம் அப்படின்னா உலகத்திலே இருக்கிற எல்லா நல்ல கவிதைகளும் நான் நம்புறேன் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு தான் அது பொருந்தும். அவ்வளோ பெரிய நல்ல தெய்வம். ஆனால் நேற்றைக்கு இரவில் இந்த வசனத்தை நான் ஆண்டவரை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரிடத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 3 கேரக்டர் என் இருதயத்தை அப்படியே பிரமிக்க பண்ணிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் அப்படியே அந்த இரவு நேரத்தில் என்னுடைய மகிழ்ச்சி, அதை போல நான் இருக்கணும் ஆண்டவரே, உங்களை போல நான் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு வைராக்கியம் வந்தது. ஸோ அந்த 3 காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வேதத்தை நம்ம எல்லாரும் திறந்து அந்த வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரத்தினுடைய 36வது 37வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36வது 37வது வசனம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே வேறே படவுகளும் அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இந்த வசனத்தை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தான் இந்த சீடர்களை பிரயாணப்படுத்த சொல்றாரு. அந்த பிரயாணத்தில் கப்பல் சேதப்படும், கடல் பலமா இருக்கும்,
காற்று அடிக்கும், சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே ஆண்டவர் தெரிந்திருந்தும் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், எல்லாரையும் கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி வர்ற வழியில் உங்களுக்கு வந்து கடல் கொந்தளிக்கும், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன், நான் கொஞ்ச நேரம் படுத்து கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றேன், அது ஒன்றும் பண்ணாது, அது வந்தது மாதிரியே திரும்பி போயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் எதையுமே ஆண்டவர் சொல்லலை. இன்னும் ஒருவேளை இவர்கள் பயப்படுவார்களோ என்று நினைச்சு அவர் அவங்க கூடயே இருந்து முழிச்சிட்டு இருந்து அவர் பிரயாணம் பண்ணியிருக்கலாம். அதுவும் இல்லை. ஆனால் அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, அவ்வளோ பெரிய கொந்தளிப்பு நடக்குது. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அவர் தலையணியை வைத்து நித்திரையா இருந்தாராம், தூங்கிட்டு இருந்தாராம். அப்போ சுற்றி இருக்கிற அந்த சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருக்குது. ஆண்டவர் தட்டி எழுப்பி, நல்லா தூங்கிட்டு இருக்கிறத மாதிரி தட்டி எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? நாங்க செத்து போறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? இவ்வளவு பெரிய பிரச்சனையின் நடுவிலையும் தலையணையை வச்சு நிம்மதியா தூங்குறீரே, இந்த காத்து அடிக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பா இல்லை? இந்த தண்ணி வர்றது உங்களுக்கு டிஸ்டர்பா இல்லை? இவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் இப்படிப்பட்ட ஒரு அமைதி. அப்போ ஆண்டவர் எழும்பி, அரை இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்லிட்டு, அற்ப விசுவாசிகளே நீங்க ஏன் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு ரொம்ப கூலா அதை ஹேண்டில் பண்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்போ நான் கண்டுபிடித்த ஆண்டவருடைய ஒரு பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, பிரச்சனையின் நடுவிலே, பிரச்சனை தன்னை சூழ்ந்திருக்கும் போது, பிரச்சனைக்கு உள்ளாக ஆண்டவர் கடந்து போகும்போது, என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அங்கே அவர் சமாதானமாய் கவலையே இல்லாம அவர் நித்திரை செய்தார். நம்பர் 1, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர், எனக்கு சூழ்நிலையே சரியில்லை, எனக்கு சிச்சுவேஷனே சரியில்லை, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, இதெல்லாம் முடியட்டும், அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன், அப்பதான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன், அப்பதான் நான் சர்ச்சுக்கு வருவேன், அப்பதான் இந்த தொழிலை நான் ஆரம்பிப்பேன், அப்பதான் எனக்குள்ள மகிழ்ச்சி வரும், அப்பதான் இந்த காரியத்துல எல்லாம் என்ன செய்ய முடியும். ஆனா என்னுடைய சூழ்நிலை இவ்வளவு எனக்கு எதிரா இருக்கும்போது நான் எங்க பாஸ்டர் சந்தோஷமா இருக்க முடியும்? நான் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? நான் வெற்றியாய் வாழ முடியுமா? நான் நிம்மதியா சாப்பிட முடியுமா? நான் நிம்மதியா தூங்க முடியுமா? ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை சுற்றி எவ்வளவு பெரிய சூழ்நிலை போய்கொண்டே இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியில சமாதானமாய் சந்தோஷமாய் யார் வாழ பழகுகிறீர்களோ அவர்கள்தான் நீங்கள் ஆண்டவருடைய குணத்தை உடையவர்கள், கர்த்தருடைய குணத்தை உடையவர்கள். சிலர் இதுல ரொம்ப மோசமா அப்படின்னா, அவங்களுக்கு மூடுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருந்துடணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருந்துடக்கூடாது. அதான் சாதாரணமாக வீட்டில் தூங்க போகும்போது கூட தலையணை கரெக்டா இருக்கணும், பெட்ஷீட் கரெக்டா இருக்கணும், பாய் கரெக்டா இருக்கணும், ஃபேனு சரியான ஸ்பீடுக்கு ஓடணும், இன்னும் நைட்டு தண்ணி கரெக்டாக எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே சரியே இல்லை அப்படின்னு சொன்னால், ஐயோ என்ன நிம்மதியாக தூங்க விடுறீங்களா, ஒரு ஃபேன் நிம்மதியாக மாட்டுறீங்களா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, உங்கள் சூழ்நிலை எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, நீங்கள் சமாதான குறைவாக இருப்பதற்கு, என் சிச்சுவேஷன் சரியில்லை பாஸ்டர், என் சூழ்நிலை சரியில்லை பாஸ்டர், நான் மெலிஞ்சு போகிறதற்கு என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை தான் காரணம், இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்குது, என்னால் சமாதானமாக இதை கடக்கவே முடியாது. ஆனால் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு எல்லாமே சரியாகட்டும், எனக்கு எல்லாமே சரியாகட்டும். இல்லை 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 இல்லை, நன்றாய் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மை சில நேரங்களிலே கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்களை வச்சிருக்கிறாரு கர்த்தர். போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கும், சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்கும், பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். சிலர் நம்மை கேவலமாய் பேசுவார்கள்,
சிலர் நம்மளை இரிட்டேட் பண்ணுவாங்க. வேலை செய்கிற இடத்துல சிலர் நமக்கு விரோதமாக வந்துடுவாங்க. திடீர்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், எனக்கு சிச்சுவேஷன் சரியே இல்லை, நான் எதையுமே பண்ண மாட்டேன், நான் எதுக்குமே வரமாட்டேன், எனக்கு அப்படின்னு இருந்துடவே கூடாது. ஆண்டவருடைய ஒரு பெரிய குணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவ்வளவு புயலின் மத்தியிலையும் நான் சமாதானத்தோடு நித்திரை செய்வேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பதும், எதுவுமே சாதகம் இல்லாத போது சந்தோஷமாக இருக்கிறதும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். நான் நம்புகிறேன், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து நீங்கள் வந்து சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகும்போது பஞ்சு மெத்தெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, போத்துறதுக்கு பெட்ஷீட் கொடுத்துருக்க மாட்டாங்க, பெரிய சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சிறைச்சாலையிலே அவனுடைய சந்தோஷத்தை எடுத்து போடுவதற்கு ஒருவரால் முடியவே இல்லை. யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சத்தம் உங்களுக்காகவே கேட்டுக்கொண்டிருக்கலாம். இது என்னைக்கு மாறும் பாஸ்டர்? நான் என்னைக்கு நிம்மதி ஆவேன்? நான் என்னைக்கு சுகமாவேன்? நான் என்னைக்கு பலன் அடைவேன்? இந்த யுத்தம் என்னைக்கு ஓயும்? இந்த மனுஷன் என்னைக்கு எங்களை விட்டு போவான்? இந்த தேவை என்னைக்கு சந்திக்கப்படும்? இந்த கடன்ல இருந்து எப்போ எனக்கு விடுதலை கொடுக்கும்? இந்த வியாதி எப்போ எனக்கு சரியாகும்? இந்த சூழ்நிலை எப்போ எனக்கு மாறும்? இது மாறினாதான் நான் நிம்மதி ஆவேன், இது மாறினாதான் நான் சந்தோஷப்படுவேன், இது மாறினாதான் நான் சாப்பிடுவேன், இது மாறினாதான் என்னால் நல்லா இருக்க முடியும் இன்னும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தில் நினைத்து கொண்டு அது மாறட்டும் மாறட்டும் அப்படின்னு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம் என்னன்னா, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நான் சமாதான வாழுவேன், நான் சந்தோஷமாய் வாழுவேன், நான் நல்ல ஆகாரத்தை சாப்பிடுவேன், எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற வேலையை நான் நல்லா செய்வேன், நான் தொடர்ந்து ஓடுவேன், நான் ஒரு நாள் இந்த காரியம் அதுவாக மாறும். ஆனா என் வாழ்க்கை என்ன பண்ண முடியாது அப்படின்னா, என் சந்தோஷத்தை ஒரு காலம் அது எடுத்து போட முடியவே முடியாது. ஆமென். நம்முடைய திருச்சபையிலே ஒரு அருமையான ஒரு சிஸ்டர் வந்து ஒரு சில வருடங்களாக நம்முடைய திருச்சபைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அப்போ வந்து நான் வந்து இந்த 12 hours ப்ரேயரில் வந்து எழுப்புதலுக்காக ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு வந்து மனசில் நினச்சேன். அப்போ வந்து அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு யாராவது ஒருத்தன் வந்து நமக்கு வந்து எழுதி சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து, யார்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கலாம், யார் இதை செய்வார்கள் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து அந்த சிஸ்டர் வந்து ஒரு நாள் ஜெபிக்கிறதுக்காக வந்தார்கள். வந்து அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு கட்டி ஒன்று இருக்குது எனக்கு, அதை வந்து டாக்டர் வந்து செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் ஜெபம் பண்ணி, சரி சமாதானமாக போங்க, கர்த்தர் கூட இருக்காரு அப்படின்னு அனுப்பிவிட்டு அந்த 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 கட்டியை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது கேன்சர் கட்டி, அது 2nd ஸ்டேஜ் அவங்களுக்கு கேன்சர் கட்டி. டாக்டர்ஸ் வந்து இம்மிடியேட்டாக அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து ஹியூமோ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது கேன்சர் வியாதி ரொம்ப கஷ்டமானது, அதுவும் ஹியூமோ அந்த கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடம்புல ரொம்ப வந்து டயர்டாக அது ரொம்ப கஷ்டப்படுத்தும், உடம்பெல்லாம் வந்து கருப்பாகும் அந்த மாதிரி. ஆனால் நான் வந்து இவங்கள்ட்ட தான் இதை எழுத கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சேன். அப்போ சொன்னேன், உங்களுக்கு எப்படி சிச்சுவேஷன் இருக்குன்னு தெரியாது எனக்கு, ஆனால் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொடுத்தேன். சந்தோஷமாக அந்த புத்தகத்தை கையில் வாங்கினாங்க. இப்போ இந்த வாரத்துக்குள்ளே அந்த புத்தகம் வந்து எழுதி முடிக்கப்பட போகிறது. ஒவ்வொரு டைமும் இப்பொழுது வந்து 4வது டைம் அவங்களுக்கு அந்த ட்ரிப்ஸ் போட்டு முடித்தாங்க. ஒவ்வொரு டைமும் அந்த ட்ரிப்ஸ் போட்டுட்டு வந்த அந்த 2 நாட்கள் அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது, அவங்க படுத்த படுக்கையாக தான் இருக்கணும். ஆனால் நான் கேட்டேன், எப்படி இதை தாங்குறீங்க, எப்படி உங்களால் தாங்க முடியுது, அவ்வளவு பலனாய் அவ்வளவு சந்தோஷமாய். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த வியாதியை நீங்கள் ஏன் எனக்கு அனுமதிச்சிங்கன்னு தெரில, ஆனால் ஒன்று, இந்த வியாதியை தாங்குவதற்கு எனக்கு பலன் தாங்க. அந்த ரிசல்ட்டை என் கையில் வாங்கின உடனே நான் ஜெபம் பண்ண முதல் ஜெபம், ஆண்டவரே இந்த வியாதியை எதற்காக எனக்கு அனுமதிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வியாதியை தாங்குவதற்கு எனக்கு பலன் தாங்கன்னு ஜெபம் பண்ண. என்னமோ தெரில பாஸ்டர், கர்த்தரே என்னை தாங்கிட்டு வர்றது மாதிரி நான் உணர்றேன். புக்கை எழுத முடிக்க போகிறாங்க,
ஆதியாகமத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகம் வரைக்கும் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தத்தையும் பைபிள்ல இருந்து தனியா எடுத்து அதை ஒரு காப்பி பண்ணி அதை பைண்டிங் போட்டு அதை தனியா வச்சிட்டாங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவ்வளவு சூழ்நிலையின் மத்தியிலையும் அவ்வளவு வியாதியின் மத்தியிலையும் ஒரு தேவனுடைய சார்ந்திருக்கிற பிள்ளையால சந்தோஷமா இருக்க முடியுமானால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, சூழ்நிலை மாறட்டும், நான் சந்தோஷமாவே, சூழ்நிலை மாறட்டும், நான் எல்லாரிடத்திலையும் பேசுவேன், சூழ்நிலை மாறட்டும், நான் ஊழியத்துக்கு வருவேன், சூழ்நிலை மாறட்டும், நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு யார் இந்த ஜெபத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோட கூட தான் பேசுறாரு. இல்லை இல்லை, இந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் நீ பலனாய் வாழ்வதற்கு ஒரு கிருபையை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த காலையில பேசிட்டு இருக்கிறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாய் இருப்பதற்கு ஒரு பலனை தருவீராக, எனக்கு ஒரு பலனை தருவீராக. ஹல்லேலூயா. எல்லா நாளும் நம்மளை புகழ்த்திட மாட்டாங்க, எல்லா நாளும் நம்மளை தலைக்கு மேல வச்சு கொண்டாடிட மாட்டாங்க, எல்லா நாட்களும் சிச்சுவேஷன் ஒரே மாதிரி அமைஞ்சிடாது, எல்லா நாட்களும் நாம் போகிற காரியம் ஜெயமாய் மாறிடாது. அதான் பெர்க்மன்ஸ் ஐயா ரொம்ப அழகா பாடுறாரு, பிரயாணத்தில் மேடும் உண்டு, என்ன உண்டாமா, பள்ளங்களும் உண்டு, மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மான் கால்கள் உனக்கு உண்டு, மறவாதே மறவாதே மறவாதே. அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்குமே ஜெபம் பண்ணாத ஆளு, எதுக்குமே ஜெபம் பண்ணல, வீட்டுக்காக ஜெபம் பண்ணல, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணல, சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணல, ட்ரெஸ்ஸுக்காக ஜெபம் பண்ணல, ஆனா ஒண்ணுக்காக மட்டும் ஜெபம் பண்றாரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். எத்தனை டைம் ஜெபம் பண்றாராமா? 3 டைம்ஸ், 3 டைம் நாம் ஜெபித்து கொண்டே, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றால், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். வாழ்க்கையில எதுக்குமே ஜெபம் பண்ணாத ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வலி தாங்க முடியாம எனக்கு ஒண்ணு மட்டும் செய்யுங்க, வேற எவ்வளவு பெரிய போராட்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த ஒண்ணு மட்டும் என்னை விட்டு நீங்கட்டும், என்னால இது தாங்க முடியல, இது என்ன குட்டும் சாத்தான மாதிரி இருக்குது அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உடனே சரி நான் எடுத்துறேன், நீ நிம்மதியா ஊழியம் பண்ணு, நான் எடுத்துறேன், நீ நிம்மதியா ஓடு, நான் எடுத்துறேன், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு கர்த்தர் சொல்லல. நீ இது வரைக்கும் எதுக்காகவே ஜெபம் பண்ணல, இந்த ஒரு காரியத்துக்காக மட்டும் தானே நீ என்கிட்ட கேட்டிருக்க, நான் உனக்கு தராம இருப்பேனா, அது வேரோட புடுங்கி போடப்படட்டும்னு கர்த்தர் சொல்லல. அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பலவீனம் உனக்கு இருக்கட்டும், ஆனாலும் நான் உன் பலவீனத்திலே உனக்கு பலனா இருப்பேன். இதை வைத்து கொண்டே நீ ஓட முடியும், இதை வைத்து கொண்டே நீ ஊழியம் செய்ய முடியும், இதை வைத்து கொண்டே அநேகருக்கு பிரயோஜனமாய் நீ மாற முடியும். இந்த பலவீனம் உன்னை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. நீங்க ஒரு சில வேளைகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்கலாம், இதெல்லாம் எனக்கு சரியாகலைன்னா நான் எப்படி எழும்புவேன் பாஸ்டர், இதெல்லாம் எனக்கு சரியாகலைன்னா நான் எப்படி இதை தாண்ட போறேன், இப்படி எனக்கு எல்லாமே நெகட்டிவாவே இருக்குது, இப்படி எல்லாமே எனக்கு எதிராகவே இருக்கிறது, இப்ப எல்லாமே எனக்கு விரோதமாகவே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைச்ச ஒரு காரியம், உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலவீனம் இருந்தாலும், எத்தனை குறைவுகள் இருந்தாலும், எத்தனை படிப்பில்லாம இருந்தாலும், உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்கு கர்த்தரால முடியும் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி, கரங்களை மேல தட்டி, உங்களுடைய பலவீனம் ஒரு பெரிய பொருட்டு அல்ல, உங்களுடைய குறைவு ஒரு பெரிய பொருட்டு அல்ல, உங்களுடைய இயலாமை ஒரு பெரிய பொருட்டு அல்ல. உங்களை சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலையும் உங்களுடைய நிம்மதியை என்ன பண்ணிட முடியாதுன்னா கெடுத்துறவே முடியாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலையும் உங்க நிம்மதியை, நல்லா சொல்லுங்க, நிம்மதியை கெடுத்துற முடியாது. சொல்லுங்க, கெடுத்துற முடியாது, கெடுத்துற முடியாது. ஆண்டவர் அவ்வளவு நல்லவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. கொரோனா வந்த காலத்துல நம்ம நிறைய பேர் பயந்த பயத்திற்கு அளவே இல்லை. ஆனா ஒரு தகப்பனாருடைய
ஃபோன் அடிக்கும்போது செல்ஃபோனை எடுத்து கொடுக்கும்போது ஒரு நேம் வருது, கொரோனா ஃப்ரெண்ட் அப்படின்னு நேம் வந்துச்சு. என்ன ஃப்ரெண்டு? கொரோனா ஃப்ரெண்டு. ப்ராக்கெட்டில் வந்து நம்ம இந்த பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல், ஜிபி ஹாஸ்பிட்டல் ப்ராக்கெட்டில் போட்டுருந்துச்சு. அப்போ ஐயா கொரோனா ஃப்ரெண்டையா அப்படின்னு. அப்போ அந்த பேசி முடிச்சுட்டு அவர் எனக்கு ஒரு சாட்சி சொன்னார், பாஸ்டர் எல்லாருமே கொரோனா வரும்போது என் கூட இருந்தவங்க எல்லாருமே பணக்காரங்க, பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருந்தோம், ஒவ்வொருத்தருக்கும் மூஞ்சி எல்லாம் அப்படியே வாடி போய் சுண்டி போய் மரண பயத்தில் நைட்டு ஒருத்தருமே தூங்கலை. ஆனால் நான் கொரோனாவோட உள்ளே போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி எல்லாரையும் ஃப்ரெண்டு பிடிச்சி எல்லாருடைய நம்பரையும் எழுதிட்டு அப்படியே ஜாலியாக வந்திருக்கிறேன் பாருங்க, எனக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய விஷயம்! இதை யார் நமக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். எனக்கு இதை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தலையணையை வச்சு தூங்கியிருக்கிறாரு பாருங்களேன். அப்போ போகும்போதே எப்படி போயிருக்காரு தெரியுமா? புயல் வரும், பிரச்சனை வரும், படகு மூழ்கத்தக்கதாக தண்ணி வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட கையில் எதை எடுத்துட்டாரு? தலையணை கையில் எடுத்துட்டாரு. அப்படி வந்தாலும் நான் நிம்மதியாக தூங்க முடியும். அவர் அப்படி செய்வாரானால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லாரு, இந்த புயலை பார்த்து பயப்படாதே, இந்த காற்றை பார்த்து பயப்படாதே, இந்த இரைச்சலை பார்த்து பயப்படாதே, இந்த தண்ணீரை பார்த்து பயப்படாதே, இது என்னை விட்டு முடிந்து போகட்டும் என்று திரும்ப திரும்ப அதை நினைத்து ஓட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புயல் மத்தியிலையும் இந்த தண்ணீரின் மத்தியிலையும் உங்களை பத்திரப்படுத்தி சேதமில்லாமல் சமாதானமாய் நடத்துவதற்கு என் கர்த்தர், என் தேவன். ஹல்லேலூயா. பிரயாணத்தில் மேடும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. விதித்திடுவார், தாண்டிடுவார், விதித்திடுவார், தாண்டிடுவார். மாற்றாள்கள் உனக்குண்டு மறவாதே, மாற்றாள்கள் உனக்குண்டு மறவாதே. பிரிய கணவரே ஆத்துமா வாழ்வதுவோ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய கணவரே ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. ஆமென் சொல்லுங்க மகன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. சூழ்நிலை சாதகம் இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம அமைதியா சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாருமே. அமைதியா இருந்துட முடியாது. ரோடுல குழி இருக்குன்றதுக்காக ரோடு போடு, அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படின்னா சொல்லுங்க, நீ இங்கேயே நில்லுப்பா, அடுத்த எலெக்ஷன் வரணும்வாங்க. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த ரோடு எப்படி தான் இருக்கும்? அப்படிதான் இருக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நிற்க முடியுமா? போவியா, கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி வேலையை பார்த்துருவியா, சீக்கிரமாக போய் சேரு. சரி, பிளைனாக இருக்கிற இடத்துல ஓட்டுற அளவு வேகம் குழியில் ஓட்ட முடியாது, கொஞ்சம் பார்த்துப்போ அப்படின்னா சந்தோஷமாய் சமாதானமாய் எல்லாம் சாதகமாய் இருக்கும்போது ஓடுற அளவுக்கு வேகம் இதில் ஓடாட்டாலும். ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, எனக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் நான் சமாதானமாய் நான் இருப்பேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எந்த சூழ்நிலை இருந்தாலும், என்னை சுற்றி எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் நான் சமாதானமாக இருக்கிறதுக்கு என்னால் முடியும். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். யாருக்காகன்னு எனக்கு தெரில. நீங்கள் எவ்வளோ பேர் ஒரு துக்கத்தில் வந்திருக்கீங்கன்னு தெரில, எவ்வளோ பேர் இந்த விஷயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. எனக்கு இப்படி ஒன்று அமையலை, இப்படி ஒன்று அமையலை, இப்படி ஒன்று அமையலை. இல்லை இல்லை இல்லை, நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்கள். பயன்படுவீர்களா? பயன்படுவீர்களா? கர்த்தருக்காக எழும்புவீர்களா? அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் எனக்கு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, ரெண்டாவதாக ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம்
42வது வசனத்தை வாசிக்கலாம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். அடுத்த வசனம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்திருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார். கவனிங்க, முதல் வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிச்சோம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள என்ன இல்லை? திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். ஒரு நிமிஷம், இந்த வசனத்தை உங்களுக்கு திராணி இல்லை, என் கூட மோதுறதுக்கு உனக்கு வெயிட் இருக்கடா, என் கூட மோதுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா, என்ன நீ ஜெயிச்சிருவியா, எப்படி நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது உங்களுடைய முழு அதிகாரத்தையும் நீங்க பயன்படுத்தாம இருப்பீங்களா? ஆனா ஆண்டவரிடத்திலே நான் கற்றுக்கொண்ட ரெண்டாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு திராணி இல்லைன்றாங்க. ஆண்டவருக்கு திராணி இருக்கா இல்லையா? அந்த நேரத்தில் அவரால் இறங்கி வர முடியுமா முடியாதா? அவருக்கு திராணி இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணலைன்னா தன்னுடைய அதிகாரத்தை அந்த இடத்துல அவர் செயல்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சில இடங்களிலே உங்களுடைய, அதுவும் பகைஞர்கள் மத்தியிலே, எதிரிகள் மத்தியிலே உங்களுடைய அதிகாரத்தை நீங்க ஒரு நாளும் பயன்படுத்தவே கூடாது. அப்படி நீங்கள் பயன்படுத்துவீர்களே ஆனால் நீங்கள் தோற்று போய் வந்து விடுவீர்கள். அவங்க உங்களை சொல்றதை பார்த்து, அவங்க நடத்துறதை பார்த்து, நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய மனுஷன்னு உனக்கு காமிக்கிறேன், இப்போ பாரு நான் ஒரு ஆளை வச்சு பேசுகிறேன், எனக்கும் ஆள் பழக்கம் இருக்குது, எனக்கும் தெரியும். நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவீர்களே ஆனால் ஆண்டவருடைய கேரக்டர் உங்களுக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்கள். அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவராயிருந்தும் பெரியவராயிருந்தும் அந்த எதிரியை அழிக்கக்கூடிய சக்தி அவருக்குள்ளே இருந்தும் என் ஆண்டவர் அந்த இடத்துல என்னவா இருக்காருன்னா தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாராவது ஒருத்தர் வந்து இப்படிப்பட்ட கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனம் திரும்புங்க. என் ஆண்டவருக்கு அது பிரியமானது அல்ல. தாவீதிற்கு தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்துவதற்கு முடியும். சவுலிடத்திலே பிரயோகப்படுத்துவதற்கு முடியும். சிமேயினிடத்திலே தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகப்படுத்துவதற்கு முடியும். அவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தும் தன்னுடைய அதிகாரத்தை தனக்கு, தன்னுடைய எதிரினிடத்தில் பயன்படுத்தாம அமைதியா வச்சிருந்ததுனால தான் சத்துருக்கு முன்னாடி தாவீதிற்கு கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. பக்கத்துல கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, உங்க அதிகாரத்தை யார்கிட்டையும் பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. உங்க பலத்தை காமிக்கணும்னு நினைக்காதீங்க. நான் யாருன்னு காமிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க பண பலத்தை காமிக்காதீங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்க ஆள் பலத்தை காமிக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்க குறைவு உங்களுக்கு ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். குறைவு ஆரம்பிச்சு. எவ்வளோ எவ்வளோ நல்ல கேரக்டர் இல்லை, எவ்வளோ பெரிய தேவன் இல்லை நம்முடைய தேவன். எனக்கு இதை படிக்க அப்படி ஆசையாக இருந்துச்சு. சரி, எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவரை. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உடனே இறங்கி வந்திருக்கலாம்ல. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் யாருன்னு காமிச்சிருக்கலாம்ல. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அவங்க அத்தனை பேர் அந்த இடத்துல கொண்டு போட்டிருக்கலாம்ல. யூதாஸ் காரியோத்தினிடத்துல கூட தன்னுடைய பலத்தை அவர் காமிக்கலை. தன்னை சிலுவையில் அரைஞ்சவங்கள்ட்ட கூட அவங்களுடைய பலத்தை காமிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா பிதாவினுடைய சித்தம் அப்பதான் நிறைவேறும். ஹல்லேலூயா.
உங்களுடைய பலத்தை காமிச்சிங்கன்னா அந்த பிரச்சனையில் ஆண்டவர் உங்களை என்ன நடத்துறாருன்றதை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரியை முற்றிலும் சங்காரம் பண்ணணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் அப்படி கர்த்தரே செய்யட்டும்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா நான் நம்புறேன் அந்த எதிரினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டு போகும். ஆனா நீங்க உங்களுடைய பலத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது கூடவே கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு கேரக்டரை கொடுங்க, எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. என் எதிரியின் மத்தியில் என் பலத்தை நான் பிரயோகப்படுத்தணும்னு நினைக்க கூடாது. என் சத்துருக்களுக்கு முன்பாக சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, என் பலத்தை நான் பிரயோகப்படுத்தணும்னு நினைக்க கூடாது. சொல்லுங்க எல்லாரும் அதை ஒரு தீர்மானமா எடுங்க. அந்த கேரக்டர் ஆண்டவரே, அந்த கேரக்டர் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று நினைக்கக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருக்கணும்ன்ற அந்த அறிவை எனக்கு தாங்கப்பா, அந்த அறிவை எனக்கு தாங்க ராஜா. ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். நிறைய பேர் தோற்று போகிறதனுடைய காரணம், நிறைய பேர் வெட்கப்பட்டு நிற்கிறதற்கு காரணம் உங்களுடைய பலத்தை நீங்க பிரயோகப்படுத்துகிறதற்காக தான். ஆமென். நம்மக்கிட்ட ஒரு பலன் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிய வைக்க வேண்டாம். ஒரு காலம் வரும்போது ஆண்டவரே தெரியப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்கள். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே போத்திபாருடைய வீட்டிலே தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்த நினைக்கல, சிறைச்சாலையிலே தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்த நினைக்கல. ஆனா ஒரு நாள் அவன் எவ்வளவு பெரிய பலசாலி என்கிறதை கர்த்தர் சகோதரர்களுக்கு முன்பாக நிலைப்படுத்தினது போல நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க பலன் என்னன்றதை கர்த்தர் ஒரு நாள் உங்கள் எதிரிக்கு காண்பிக்கிற நாள் சீக்கிரமாய் வரும். சத்தமாய் ஆமென் சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா. உங்களுடைய பலத்தை கர்த்தரே காண்பிப்பார். ஆனா என் பலத்தை நான் காமிக்கவே மாட்டேன். நம்பர் 3, மூன்றாவது, எனக்கு ஆண்டவருடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ரொம்ப அழகான ஒரு வசனம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். எல்லாரும் என்ன கவனமாக கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த சகேயு யார் அப்படின்னு சொன்னா டாக்ஸ் கலெக்டர், அப்படின்னா வரி வசூலிக்கிற டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறவங்களுக்கு இந்த ஊர்ல மதிப்பு இருக்குமா, மதிப்பு இருக்காதா? நல்ல மதிப்பு. இன்னும் நம்ம வாசித்த முதல் வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இவன் ஐஸ்வர்யவானாய், நீங்கள் 2வது வசனத்தை வாசிங்க. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு டைம் சொல்லுங்க. ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு. அப்படின்னா இவனுக்கு நல்ல போஸ்டிங், இவனுக்கு நல்ல பணபலம், வசதியானவன், பணக்காரன், அதிகாரம் உடையவன். இவன் என்னமோ தெரியல, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவன் மேல ரொம்ப வெறுப்பு. இப்போ நம்ம நிறைய பேர் கிராமத்திலிருந்து வந்தவர்கள் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. இந்த மரம் ஏறுறதுக்கு உங்களுக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், சிலர் சொல்லுவீங்க, நாங்கள் சின்ன வயசில் மரம் ஏறினேன், நான் அந்த மரம் ஏறினேன் அப்படின்னு. வளர்ந்தாச்சு. நீங்கள் மாட்டு வண்டியில் போகும்போது மரம் ஏறினீங்க, பென்ஸ் காரில் போகும்போது சொல்லுங்க. மாட்டு வண்டியில் போகிற ஒருத்தர் மரம் ஏறுறது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் காரில் போகிற ஒருத்தர் மரம் ஏறினா, என்னடா மரம் ஏறான் இவன்,
நம்ம வந்து நம்முடைய அந்த அந்த டிகினிட்டி அந்த மாதிரி அதை நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம். நம்ம இப்போ வளர்ந்துட்டோம், நம்ம இப்போ பெரிய ஆளாயிட்டோம். ஆனால் இந்த சகேயுடைய வீட்டில் ஆண்டவர் போன உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவர் பாவியானவனுடைய வீட்டில் தங்கும்படி போறாரு. அவன் பாவின்னு நமக்கு தெரியாதா? இவன் மோசமானவன் தெரியாதா? இவன் ஏமாத்தி வரி வசூலிக்கலன்னு தெரியாதா? அவன் வீட்டில் நீங்க போறீங்க. அவங்க பார்த்த சகேயு வரி வசூலிக்கிறவன், அவங்க பார்த்த சகேயு பணக்கார, அவங்க பார்த்த சகேயு வேற. ஆனா அவ்வளவு வசதி மதிப்பு இருந்தும் அவன் குள்ளனா இருந்தபடியினால், அப்படின்னா இவ்வளவு இருந்தும் அவனுக்குள்ள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. ஆனா இந்த தாழ்வு மனப்பான்மையிலையும் அந்த சகேவுக்கு இருந்த ஒரு பெரிய ஆசை என்னன்னா, நான் வந்து இயேசுவை பார்க்கணும். சரி, இயேசுவை பார்க்கணும்னு நினச்சி பக்கத்து வீட்டு மாடி மேலே ஏறுன்னு பார்த்தா கூட பரவாயில்ல, பக்கத்து தெருவில் மதில் மேலே ஏறுன்னு பார்த்தா கூட பரவாயில்ல. இல்லைன்னா ஏதாவது ஒரு குதிரை வண்டி வர சொல்லி, அவன் தான் பணக்காரனாச்சே, வழியில் ஒரு குதிரை வண்டியை நிறுத்துங்கப்பா, அதுக்கு மேலே நின்று நான் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தரை வச்சு டெம்பரவரியாக ஒரு ஷெட்டை போட்டு அதுக்கு மேலே நின்று கூட இயேசுவை பார்க்குற அளவுக்கு அவனுக்கு பணபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இன்னைக்கு நம்ம இயேசுவை பார்க்கலன்னா திரும்பி ஒருவேளை பார்க்க முடியாம போயிருமோன்னு சொல்லி தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய பணபலம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு எதுல ஏறினானமா? மரத்துல ஏறினான். அதனாலதான் இயேசு அவனுக்கு முன்னாடி வந்து நின்று, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில். ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவரை சுத்தி நிற்கிறாங்க. அவர் வீட்டுக்கு போனா அப்படியே கீழே விழுந்து வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா சகை வீட்டில் ஆண்டவர் போறதற்கு அவனுடைய தாழ்மை பெரிய காரணம் இருந்துச்சு. இந்த இடத்துல எனக்கு மூன்றாவது ஆண்டவர்கிட்ட பிடிச்ச மூணாவது ரொம்ப நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிற மனப்பான்மை. ஏசப்பாட்ட என்ன இருந்துச்சு கேட்கல, நிறைய இருந்துச்சு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிறீங்களான்னு கேளு. அந்த கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இருக்கா? அந்த குணம் உங்களுக்குள்ள இருக்கா? கேளுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இருக்கிற சந்தேகம், நிறைய குடும்பத்தில் இருக்கிற சண்டை எங்க ஆரம்பிக்குதுன்னா, புரிஞ்சுக்கிறதுக்கு கணவனார் ஏன் அப்படி இருக்காருன்னு மனைவிக்கு புரிஞ்சுக்க தெரியல, மனைவி ஏன் அப்படி இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்க தெரியல, இவங்க ஏன் இப்படி பேசுனாங்கன்னு புரிஞ்சுக்க தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு கிருபையை கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க கூடிய கிருபையை எனக்கு. சத்தமா சொல்லுங்க. நான் ஒரு உதாரணம் வந்து சொல்லுகிறேன். இப்போ வந்து என் வாயை திறந்து யாரையுமே குறையே பேசினது இல்லை இது வரைக்கும் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஒருத்தரும் இல்லை. சரி, பாஸ்டரை பற்றி குறை பேசினவங்க யாராவது இருக்கீங்களா? இதில் பேசாதவங்க இருக்கீங்களா? அப்படின்னா ஒரு சிலர் கையை தூக்கலாம், நான் கேட்கலாம். சோதர சிஸ்டர், கர்த்தர் பலமாக ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு சர்ச்சுக்கு உள்ள வர்றீங்க, பாஸ்டர் இத்தனை வேலை செய்கிறாரு, இத்தனை பண்ணிட்டு இருக்காரு, இந்த செருப்பெல்லாம் இப்படி கிடக்குது, ஒரு ஸ்டாண்ட் அடித்து கரெக்டாக வச்சுருந்தாருன்னா அந்த செருப்பெல்லாம் ஸ்டாண்டில் வச்சுக்கலாம்ல. போகிறவங்க வரவங்க மிதிச்சுட்டே போகிறாரு, எல்லா வேலையும் பண்ணுவார் பாஸ்டர், ஆனால் இது மட்டும் பண்ண மாட்டார். இதுக்கு பேர் என்னது? கேட்கல, ஒரு குறை. நான் இங்கே சும்மா இல்லை, ஆனால் நீங்கள் அதை பேசிட்டீங்க. இப்போ நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்னு வைங்களேன். உங்களை சந்திக்கும் போது நீங்கள் வந்து இப்படி பேசினதை என் காதில் கேட்டேன். இப்படியா பேசுனாங்க அவங்க? இயேசுவின் நாமத்தினால உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன். இல்லை, உங்கள்கிட்ட கோபிக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஆனால் நேச்சராக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கோச்சிருவோம், என்னை பற்றி இப்படி பேசியிருக்காங்களே. ஆனால் உண்மையை என்னன்னா, உங்களுக்கு என் மேலே பகையோ, என் மேலே வருத்தமோ, என் மேலே கோபமோ இல்லை. நீங்கள் பேசணும்னு நினைச்சும் பேசலை. ஆனால் உங்களுடைய சூழ்நிலை அப்படி உங்களை பேச, அப்படி நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்குள்ள யாருடைய குணம் இருக்கு தெரியுமா? கேட்கல இல்லை, இவங்க பேசுறதுக்கு யாரு?
என்ன இப்படி வாயாடி மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அடுத்து எதுவுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மாம்சம். இப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்க இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்குங்க. ஏன் ஏன் அப்படி கோபமா இருக்காங்க, எதுக்கு பேசாம இருக்காங்க, எதனால இப்படி வருது, இது எதுவுமே தெரியாது. ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்றேன், இது நீங்க கண்டிப்பா கேட்கணும். கேட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு கணவன் வெளியூர்லே ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவரால் போக முடியாது, அவருடைய மனைவியை அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவருடைய மனைவியையும் அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தரையும் கூப்பிட்டு, ஏன்னா ஒரு நாள் அதை தங்கி ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போயிட்டு வரணும். அப்போ அவர் அவருடைய மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் போங்க, 2 பேரும் போங்க, ஆனால் நீ ஒரு ரூம் எடுத்து தங்கு, நீ ஒரு ரூம் எடுத்து தங்கு, 2 பேரும் 2 ரூம் எடுத்து தங்கிட்டு நீங்கள் போங்க, போய் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பல மாதங்கள் தாண்டி அந்த கணக்கு வழக்கு அவர் பார்க்குறாரு பாருங்களேன். அந்த கணக்கு வழக்கு பார்க்கும்போது அந்த பில்லில் ஒரே ரூமுடைய பில்லு மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ இவருக்கு நான் 2 பேரையும் 2 ரூம் போட சொன்னானே, பில்லு ஒரே பில்லு தானே வந்திருக்குது, இன்னொருத்தருடைய பில்லு வரலையே, அவங்க எங்கே தங்குனாங்க அப்படின்னு நினச்சி அவங்களுடைய மனைவியை கூப்பிட்டு, என்னம்மா அன்னைக்கு நீ ஊருக்கு போயிட்டு வந்த இல்லை, அந்த ஊருக்கு போயிட்டு நீ என்ன பண்ணுன, ஒரு பில்லு தான் வந்திருக்குது, எத்தனை ரூமில் தங்குனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனைவி சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா தனித்தனி ரூம் எடுத்து தங்கணும்னு தான் நினச்சோம், அது நடக்கலை, அதனால அந்த ஹோட்டல்லே ஒரு ஷூட் ரூம் இருந்துச்சு. அந்த ஷூட் ரூம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஷூட் ரூம் ஒரு ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் இருக்கும், இன்னொரு ஹால் இருக்கும், ஒரு 2 பெட்ரூம் இருக்கும், இது சேர்ந்து ஒரு வீடு மாதிரியே இருக்கும், நம்ம தனித்தனியாக தங்கிக்கலாம். 2 வாடகை எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரே ஷூட் ரூம் எடுத்து நான் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிட்டேன், அவங்க ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிட்டாங்க, அதனால தான் ஒரு பில் வந்திருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. எப்படி நீ செஞ்ச, அது நீ என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிச்சியா, நான் சொன்னல, நான் சொன்னதுக்கப்புறம் நீ ஏன் கேட்கல, அவ்வளோதான், ஒரே பிரச்சனை வந்துருச்சு. அப்போ இந்த மனைவி அவங்கள பார்த்து கேட்குறாங்க, அப்படின்னா நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா, என்னை பற்றி சந்தேகப்படுறீங்களா? ஆமாம், நீ கீழ்ப்படியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவு அழகான நேர்த்தியான அந்த நல்ல குடும்பம் இந்த ஒரு காரணத்திற்காக பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நான் சொல்கிறேன், இப்போ அந்த சிஸ்டர் மேலே என்ன தப்பு இருக்கு, இல்லை அந்த பிரதர் மேலே என்ன தப்பு இருக்குது? 2 பேர் மேலேயும் என்ன தலையாட்டுங்க. உண்மையிலேயே இவர் எதிர்பார்த்தது தவறு. நான் சொன்ன அதை கீழ்ப்படிஞ்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா முடிச்சிட்டு ஒரு ஃபோன் பண்ணி நீ என்கிட்ட பேசியிருக்கலாம், இல்லைன்னா தங்க போகும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது, நான் தங்கிரட்டுமான ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கலாம். இதை கேட்டிருந்தேன்னா சந்தேகம் ஒன்றும் வந்திருக்காது, பிரச்சனை ஒன்றும் வந்திருக்காது. நான் ஆமான்னு சொல்லியிருப்பேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருப்பேன். நீ அதை சொல்லலை. பட் அந்த கணவனார் பக்கத்திலே அது நியாயமானு கேட்டால் 100% நியாயம். இப்போ அப்படியே மனைவி இடத்துல வாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் தப்பு, ஒரே ரூம் தான் பாஸ்டர், தனி ரூம் அவருக்கு, தனி ரூம் அவருக்கு, 5000 ரூபா மிச்சம் ஆயிடுச்சுன்னா இவருக்கு தானே பாஸ்டர் லாபம். நான் வருத்தி கஷ்டப்பட்டு இன்னொரு ரூமில் படுக்கணும்னு எதுக்கு படுது? 2வது பாதுகாப்பு எனக்கு இல்லை, நான் எப்படி தனியாக படுது? இந்த மாதிரி 1000 காரணம் யார்கிட்ட இருக்குது? இப்போ 2 பேரிடத்துலையும் தப்பு இல்லை, ஆனால் 2 பேரிடத்துல இருந்த ஒரே மைனஸ் என்ன அப்படின்னா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆல, சத்தமாக சொல்லுங்க பிரதர், உங்கள் மனைவியை நம்புறீங்களா பிரதர்? உங்கள் கணவனாரை நம்புறீங்களா பிரதர்? சிஸ்டர், உங்க மனைவியை நம்புறீங்களா, உங்க கணவனாரை நம்புறீங்களா? நான் சொல்றேன், 90% குடும்பத்தில் இன்றைக்கு தப்பான உறவே இல்லாம வெறும் சந்தேகத்தினால மட்டும் பிரிஞ்ச எத்தனையோ குடும்பம் இருக்குது. ஒரு தவறான உறவும் இல்லை, ஒரு தவறான பேச்சும் இல்லை. அந்த சிஸ்டர் டோட்டலா அப்படி கிடையாது, அந்த பிரதர் டோட்டலா அப்படி கிடையாது. ஆனா 2 பேருடைய புரிஞ்சுக்கிறதுல 2 பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால 2 குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து போய் கிடக்கிற எத்தனையோ குடும்பத்தை பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ஞானம் இல்லை, புரிஞ்சுக்க தெரியல. சரி, ஓகேம்மா, எடுத்த உடனே எல்லாத்தையுமே சந்தேகமா பார்த்துட முடியுமா? எல்லாத்தையுமே டவுட்டா பார்த்துக்க முடியுமா? நிறைய கணவன் மனைவியினுடைய பிரச்சனை என்கிட்ட வரும்போது அப்படிதான், பாஸ்டர் அவர் செல்போன்ல லாக் போட்டு வச்சிருக்கிறாரு,
அப்போ வந்து பிரதர், நீங்கள் லாக் போட்டு வச்சதை உங்கள் லாக் உங்கள் மனைவிக்கு ஏன் தெரியாமல் இருக்கிறீங்க? கொடுக்கலாம் இல்லை, அப்போ தான் உங்களுக்கு சந்தேகம் வராது. அதை போங்க பாஸ்டர், நான் லாக் போட்டு வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? என்னன்னா லாக் போட்டு வச்சதுக்கு ஒரே காரணம், இவ சும்மா கூகுள் பேயில் காசை அனுப்பிட்டே இருக்கா. அந்த அம்மாவுக்கு வந்து 4-5 கடையில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களாமா. பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் தன்னுடைய கணவனாருடைய கூகுள் பே அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அனுப்புறது வேலை. அதனால தான் நான் லாக் போட்டு வச்சிருக்கிறேன். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் ஏன் லாக் போடுறாரு, அவர் எதுக்கு லாக் போடுறாரு, காரணம் என்ன? அதுக்காக கணவனார் வந்து மனைவிக்கு முன்னாடி நீங்க லாக் போட்டு வச்சிருக்கிறது சரின்னு சொல்ல வரல. அப்போ உங்க மனைவியை நீங்க நம்பலன்னு அர்த்தம். அது சரின்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரிடத்திலே இருக்கிற ஒரு பெஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறான், அவன் ஏன் இதை பண்ணுனா, என்ன சூழ்நிலைன்னு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை ஏசப்பாட்ட இருந்துச்சு. இப்போ எத்தனை பேருக்கு அந்த குணம் வேணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இதை படித்து பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. உண்மையிலே நேற்றுக்கு ஆண்டவரிடத்தில் இந்த குணத்தை எனக்கு நிறைய கொடுங்க ஆண்டவரே, நான் உடனே புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரோட்டில், நடு ரோட்டில் இங்கே கண்ணப்பனாரில் காரை நிப்பாட்டிருக்காங்க. பயங்கரமான டிராஃபிக். முன்னாடி ஒரு லாரி வருது, போக முடியல. நான் வந்து வண்டியில் ஹாரன் பண்ணுறேன். அந்த வண்டியை நிறுத்தின மனுஷன் வெளியே வர்றாரு. சார், வழியில் நிற்பாட்டிருக்கீங்களா சார், கொஞ்சம் வண்டி எடுங்க சார் அப்படின் போது, எங்கே வழியில் நிற்கிது, வண்டி ரோட்டு மேலே தானே நிற்கிது அப்படின்றார். போயிட்டு உள்ளே போயிட்டார். திரும்பி ஒரு ஹாரன் பண்ணேன், சார் வழியில் நிற்கிது அப்படின்னு. நாங்கள் இங்கே வழியிலே நிறுத்துவோம், ரோட்லேயே நிறுத்துவோம், நீ எங்கே வேணா நிறுத்தி போயா, நான் என்னங்கய்யா பண்ண முடியும், அவ்வளோதான் ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு ஏன் வண்டியை எடுத்துட்டு இந்த முட்டாளை எங்கே போய் திருத்துறது? நம்ம சொல்றது ஏன் அவர் வண்டி வச்சிருக்கிறது அவர் பேர பொறாமையா, இல்லை வண்டியை ரோட்டில் நிறுத்தினதை குறித்து நமக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன அப்படின்னா, நீ நல்ல அழகான ஒரு காரை வச்சிருக்கையா, இந்த மாதிரி நடு ரோட்டில் போய் விட்டுருந்தேன்னா எவனாவது ஒருத்தன் கிராக் ஒரு கோடு போட்டுட்டு போயிடுவான், உனக்கு தானே நஷ்டம். வர்றவங்க எல்லாம் இத்தனை பேர் டிராஃபிக்கில் நின்றுருக்கீங்களா, இதை என்ன பண்ண தெரியல, உடனே மூக்கு மேலே கோவம் வந்துடும். ஏன் வண்டியை நீ எப்படி எடுக்க சொல்லலாம், எப்படி இங்கேருந்து எடுக்கலாம்? நான் எடுக்க மாட்டேன். அப்போ மூளை வளர்ச்சி குறைவு, மூளை வளர்ச்சி இல்லை, அந்த மூளை இன்னும் வளரல. ஆமா, அப்படி சொல்லாமே, அந்த மூளை இன்னும் வளரல. ஆனா கையும் களவுமாய் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு ஆண்டவருக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் கையில ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கல்லை வச்சு நின்றுருக்காங்க. இவ என்ன பண்ணணும், சாகணும், இவ சாகணும், இவ வந்து தகுதி இல்லை. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, உங்களில் எவன் பாவம் இல்லாதவனோ அவன் முதல்ல இவ பேர்ல என்ன பண்ணட்டும், கல்லறியட்டும். அப்போ விபச்சாரம் பண்ற அந்த தப்ப ஆண்டவர் ஒத்துக்காரன்னு அர்த்தமா? ஆண்டவர் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்மா அந்த ஸ்திரீ வந்து ஆண்டவருடைய சிலுவை வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறாங்க, அங்க வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா வாழ்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த அம்மா இதுக்கு வரல, இந்த அம்மா இதுல தள்ளப்பட்டுட்டாங்க, இதுல ஏதோ ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டாங்க. ஆனா சரி, நான் உனக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்குறேன், நீ இனி இந்த மாதிரி செய்யாதேன்னு கர்த்தர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த உயிரை காப்பாத்துறாரு. அந்த உயிரை அந்த இடத்துல கொன்னுட்டாங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சா? ஹலோ, அந்த இடத்துல சரிப்பா ஆளுக்கு ஒரு கல் எறிஞ்சு கொன்றுங்க, விபச்சாரம் பண்றது தப்புன்னு மோசை காலத்துல எழுதி கொடுத்தேன் இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா என்ன, அந்த இடத்துல ஒரு உயிர் முடிஞ்சிடும், அவ்வளவுதான், வேற என்ன ஆகும் போகுது? ஆனா அந்த உயிர் உயிரோட இருந்ததுனால தானே சிலுவை வரைக்கும் பிரச்சனை, சிலுவை வரைக்கும் கர்த்தருக்கு சொந்தமா மாறிடுச்சு. உன்னை அழிக்கிறது ஈஸி சிஸ்டர், உன்னை அழிக்கிறது ஈஸி பிரதர், கட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன மனசோட இருக்கணும் தெரியுமா, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, புரிஞ்சுக்கிற மனப்பான்மை எனக்கு கேட்கல, சத்தமா சொல்லுங்க, கேட்கல, நிறைய பேர் கேட்கலையே. நல்ல ஆண்டவரே புரிஞ்சுக்கிற மனப்பான்மை எனக்கு மேனேஜர் திட்டுறாரு, நான் நாளையிலேருந்து வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மாறா இப்படி நினைக்கலாமே, சரி மேனேஜர் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிறாரு அப்படி நினைச்சிடலாம்ல. அப்போ இப்படிப்பட்ட புரிஞ்சுக்கிற இருதயம் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். சகேயு இவ்வளோ நல்லவன் அப்படின்னு அங்க சுத்தி இருக்கிற யாருக்குமே கேட்கல. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, சிலர் ரொம்ப நல்லவங்கன்றத உயிரோடு இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. நல்லா சொல்லுங்க,
சிலர் எவ்வளோ நல்லவங்கன்றத நம்ம கூட இருக்கும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம்தான் அவங்க எவ்வளோ நல்லவங்க நம்மளை கண்டுபிடிக்க முடியும். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் அவங்க செஞ்சிடணும், நம்ம விரும்புறதெல்லாம் அவங்க பண்ணிடணும். அப்போதான் அவங்க நல்லவங்க, அப்போதான் அவங்க நல்லவங்க. என்ன பிரதர், என்ன சிஸ்டர், மிஸ்டேக் பண்ணாதீங்க. மிஸ்டேக் கொஞ்சமாவது, நான் எதை என்கரேஜ் பண்ணலை, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க. ஏன் கோவப்படுறாருன்னு புரிஞ்சுக்குங்க, ஏன் கோவப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்குங்க, ஏன் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அதை மெதுவான பிரதி உத்தரத்தில் போயிட்டீங்க அப்படின்னா, இந்த ஞானம் நமக்குள்ள வந்துச்சுன்னா இந்த உலகமே நம்ம கையில கர்த்தர் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. சொல்லுவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, முகவரி உம் சமூகம் அல்லவோ. உயர்த்திடுவே உயர்த்திடுவே, பிடித்திடுவே உம் கரத்தை. சொல்லுவோ, உயர்த்திடுவே பிடித்திடுவே உம் கரத்தை. கைகளை மேல அடையாள் முகம், என் முகவரி சமூகம் அல்லவோ. ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியங்களை, ஆண்டவருடைய கேரக்டர்ல பிடிச்ச 3 காரியத்தை சொல்ல. நம்பர் 1, முதலாவதாக பிரச்சனையின் நடுவிலையும் சமாதானமாய் வாழ்ந்த கேரக்டர் யார்கிட்ட இருந்துச்சு? சொல்லுங்க சத்தமா, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. கடல் கொந்தளிக்கும் போது தலகணை வச்சு தூங்கினார். இதுதான் ஹெட்டிங். கடல் கொந்தளிக்கும் போது தலகணை வச்சு தூங்கினார். அப்போ நீங்க அவருடைய கேரக்டர்ல வரணும்னா அத்தனையும் நடந்துட்டு இருக்கும் போதும் நிம்மதியா என்ன பண்ணிடணுமாமா? நடந்ததெல்லாம் நன்மைக்குத்தான், அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, அவ்வளவுதான். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இனி நடக்க போறதெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது யாருடையது அப்படின்னா ஏசப்பாவுடையது. அது எனக்கு. ஆமென். இப்ப பாருங்க, இந்த நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஜெபம் முடிச்சு நீங்க போகும்போது அவ்வளோ பிரச்சனை மத்தியில் அப்படி கெத்தா நடந்து அப்படி போகும்போது உங்களுக்குள்ள ஒரு பிரமிப்பு உண்டா? என்ன பிரமிப்பு? ஏசப்பா கேரக்டரியா இது, ஏசப்பா கேரக்டரியா இது. அப்படியே உங்களுக்கே அப்படி ஒரு பெருமை வரணும். நேற்றுக்கு நான் நைட்லேருந்து நான் இதான் யோசிக்கிறேன். அப்படியே எனக்குள்ள அந்த பெருமை வருது. அப்படி நான் ஒரு பிரச்சனையின் நடுவில் அப்படியே உட்காந்து அமைதியாக தூங்குற மாதிரி, அப்படியே சமாதானமாக இருக்கிற மாதிரி, பாஸ்டர் அப்படின் போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய கற்பனை பண்ணேன். பரவாயில்ல, சமாதானமாக நடந்துரும் அப்படின்ற மாதிரி. இது யார் கேரக்டர் அப்படின்னா, நம்மை உண்டாக்கின, நம்மை சிருஷ்டித்த, நமக்கு முன்பாய் கடந்து போகிற, கோணலானவைகளை செவ்வையாக்குற, மகா பெரிய மிகப்பெரிய டீச்சரா இருக்கிற அவருடைய கேரக்டர். அவ்வளோ பெரிய பிரச்சனையின் நடுவிலையும் தலையணை வச்சு அவரால் தூங்க முடியும்னா, அவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களாலையும் என்னாலையும் எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் நிம்மதியாக நம்மால வாழ முடியும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமென். சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருக்கு ஒரு பெரிய கேரக்டர். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா தன்னுடைய அதிகாரத்தை என்ன படுத்தலையாம, பயன் நான் யாரு அப்படின்றத காமிக்கவே இல்லையாம. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் யாருன்றத அவங்க தெரிஞ்சுக்கட்டும், நானா சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆனா நம்ம நிறைய பேர் பேதுரு மாதிரி தான், நான் யாருன்றதை என் கத்தியே சொல்லுவோம்ப்பா சொல்லிட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கத்தியை எடுத்து ஒரே வெட்டு. ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை போடுற உரையில அது பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான். அப்ப நான் யாருன்றதை என் கத்தி காமிச்சு கொடுக்க வேண்டாம், நான் யாருன்றதை என் கொடி காமிச்சு கொடுக்க வேண்டாம்.
நான் யாருன்றத தெரிய வர்றதுக்கு ஒரு காலத்தை கர்த்தரே வச்சிருப்பாரு. நான் நம்புறேன், அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். நீங்க மறைஞ்சு இருக்க முடியாது. உங்களை மறைச்சு மூடி வைக்கலாம் முடியாது. கர்த்தர் உங்களை வெளிச்சத்துல கொண்டு வந்து நிறுத்தணும்னா அவர் உங்களை சீக்கிரத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க சொல்ல வேண்டாம், நான் யாருன்றத நான் யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஆமேன். ஸோ நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவருடைய ஒரு பெஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா, அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு கெப்பாசிட்டி, புரிஞ்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டி. ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, நிறைய இந்த மாதிரி நிறைய சம்பவத்தை சொல்லலாம். எல்லாத்துலேயும் அவர் புரிஞ்சுக்கிற விதத்தை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆமேன். அதான் ஆண்டவர் சொல்றார், மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. கணவன் மனைவி எல்லாருமே இனி என்ன பண்ணணும்? நீங்க கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அதுக்காக நான் ப்ளஸ்ஸாக கொடுத்துறேன்னு நினச்சிடாதீங்க. பாஸ்ட்டு போன வாரம் பிரசங்கம் பண்ணார் பார்த்தீங்களா அப்படின்னு வீட்டில் சோறாக்காமல் படுத்து கிடந்துட்டு நான் கொஞ்சம் பலவீனமாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு உங்கள் கடமையை செய்யாமல் இருந்துட போகிறீங்க. பிரதர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவார், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க, எனக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, கால் வலி அப்படின்னு ஒரு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா வரையும் சொல்லிட்டாங்க அப்படின்ற கூடாது. ஆமாம், அதுக்கு சொல்ல வரல. அந்த சூழ்நிலை போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரி அப்படின்னா ஆண்டவருங்க மேலே கிருபையா இருப்பார். எழுப்பி நிற்கலாமா? இந்த 3 கேரக்டர் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களோட இருக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசியிருப்பார், நான் நம்புறேன். என் கூட ஆண்டவர் பேசினார்னு சொல்றேன். கை தூக்கம் பார்க்கலாம், என் கூட ஆண்டவர் பேசினார். ஆமென். எல்லாருடைய ஆண்டவர் பேசியிருக்காரா? இப்போ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய கேரக்டரில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஏசப்பாவுடைய கேரக்டர் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. அதனால் எல்லாரும் ஆசைப்படுவோம், ஜெபம் பண்ணுவோம். 3 காரியத்தை சொல்லி இந்த